அந்த வீட்டில் கார்த்திகா வீட்டில் போய் பார்க்குறோம். கார்த்திகா வீட்டுக்கும் இன்னொருத்தர் வீட்டுக்கும் நடுவில் ஒரு பாத்ரூம் இருக்குது. அந்த 2 குடும்பத்துக்கும் அந்த தான் பாத்ரூம் யூஸ் பண்ணாங்க. ஒரே பாத்ரூம், ஒரே டாய்லெட், ஒரே பாத்ரூம். அந்த குடும்பம் பயன்படுத்துறதுல இவங்க அமைதியா இருக்கணும், இவங்க பயன்படுத்துறதுல அவங்க இருக்கணும். ஒரு குடும்பம்னா ஒரு குடும்பத்துக்கு தனியா ஒரு பாத்ரூமும் ஒரு கக்கூஸ் இருந்தால் தான் சரியா இருக்கும். ஆனா அங்க பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட்டும் ஒரு பாத்ரூமும் யாருக்கு இருக்குன்னு சொன்னா 2 குடும்பங்களும் சேர்ந்துருக்குது. இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர், 8 பேர் ஒரே பாத்ரூம்ல போக வேண்டிய சூழல் இருக்குது. இப்படி கண்ணகி நகர்ல அது கண்ணகி நகரை உருவாக்குறது திமுக தான். அதுவே மிகப்பெரிய மோசடி. அப்படிதான் இப்போ சென்னை நகரங்களையும் பெரும்பாலும் அப்படிதான் உருவாக்குறாங்க. நான் மேயர்கிட்ட பார்த்து சொல்ற போட, அம்மா அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுங்க. நீங்க வந்து ரொம்ப 10 அடுக்கு 5 அடுக்கு கட்டுறீங்க, அதுவே தேவையற்றது. அங்க லிஃப்ட் வைக்கிறீங்க, அதை பராமரிக்கணுன்றீங்க. அப்படிதான் லிஃப்ட் பராமரிக்கிறதுல நம்ம கேபி பார்க்ல லிஃப்ட் காலையில் 9 மணிக்கு ஒரு 7 மணிக்கு எழுந்து ஒரு ஆள் லிஃப்ட் அழுத்திக்கிறாரு, லிஃப்ட்டுக்குள்ள அவர் ஊன்ட்டாரு, செத்துட்டாரு. அந்த பிரச்சனை வெளியே வரவே இல்லை, எந்த மீடியாவும் காட்டவே இல்லை, யாரும் சொல்லவே இல்லை. நாமளும் சரி அதுக்கப்புறம் அதிகாரிகிட்ட போய் பார்த்து பேசணும் கொண்டோம். அவங்க அதுக்கான தீர்வை சொன்னாங்க. உடனே அதுக்கு முடிஞ்சது, அது பிரச்சனை முடிஞ்சுது. இப்படி லிஃப்ட்டுகளை வச்சா கூட அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அங்கே குறைவு. அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுங்க, படிக்கட்டில் போகிற மாதிரியே 3 அடுக்கு 4 அடுக்கு கட்டுங்க. ஒவ்வொரு வீடும் 400 ஸ்கொயர் ஃபீட்டு 450 ஸ்கொயர் ஃபீட்டு, குறைஞ்சபட்சம் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்லேயே கட்டுங்க. ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு அட்டாச் பாத்ரூமு, அவன் செல்ஃபான் நிற்கிறதுக்கு ஒரு பால்கனி.